ஆடிக்கொண்டாரந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ ஆடிக்கொண்டாரந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆகிரும் வேண்டாமோ ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆகிரும் வேண்டாமோ ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆகிரும் வேண்டாமோ. நாடி துதிப்பவர் பங்கில் உரைபவர் நாடி துதிப்பவர் பங்கில் உரைபவர் நாடி துதிப்பவர் பங்கில் உரைபவர் நாடி துதிப்பவர் பங்கில் உரைபவர் நம்பர் திருச்செம்பொல் நம்பலவாணர் நம்பர் திருச்செம்பொல் நம்பலவாணர் நம்பர் திருச்செம்பொல் நம்பலவாணர் ஆடி கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆகிரும் வேண்டாமோ. ஆரணவ மணிமாலைகளாட ஆடும் மரவும் படம் விரித்தாட ஆரணவ மணிமாலைகளாட ஆடும் மரவும் படம் விரித்தாட ஆரணவ மணிமாலைகளாட ஆடும் மரவும் படம் விரித்தாட சீரணி கொன்றை மலர் தொடையாட சிதம்பரத்தே நின்றாட சீரணி கொன்றை மலர் தொடையாட சிதம்பரத்தே நின்றாட பேரணி வேதியத்தில்லை 3000 பேர்களும் பூஜித்து கொண்டு நின்றாட பேரணி வேதியத்தில்லை 3000 பேர்களும் பூஜித்து கொண்டு நின்றாட காரணி காளி எதிர்த்து நின்றாட கனக சபை தனிலே காரணி காளி எதிர்த்து நின்றாட கனக சபை தனிலே ஆடி கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆகிரும் வேண்டாமோ ஆடி கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆகிரும் வேண்டாமோ ஆடிக்கொண்டார்
Bharatanatyam has 9 different expressions mainly used. Those expressions are laughter, love, fear, anger, sadness, shock, care, disgust, and peace. All those are portrayed using the story of Ramayana in this song. Laughter is shown when Lord Rama kills an ugly, disgusting demon. Shock is shown when Rama steps on a stone and it transforms into a girl. Love is shown when Rama sees Sita for the first time. It's actually really cute when Tiloka does it. Fear is shown when a demon changes into his form from taking the form of a deer because he is terrified of dying. Anger is shown when Rama is furious because Ravanan kidnaps Sita, his wife. Sadness is shown when Rama finds his brother unconscious on the battlefield. Care is shown when Rama blesses Vibhishanan and places a crown on his head. And finally, peace is shown when Rama comes back home after defeating Ravanan. Ladies and gentlemen, we definitely see an actress in Tiloka while she's performing this dance. Give it up for Tiloka. நவரச நிலையம் ராகம் ராகமாலிகா தாளம் ஆதி இயற்றியவர் ஸ்ரீ மதுரை ஆர் முரளிதரன். பரத அரங்கில் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பது நவரசம். இதோ உங்களுக்காக. வாழ்க்கையே ஒரு நடனம்தான். உள்ள களிப்பு, மனக்கசப்பு, இன்பம், துன்பம், அச்சம், வீரம், சாந்தம், கருணை, நகைச்சுவை, வியப்பு என்று அன்றாட வாழ்வில் நாம் வெளிப்படுத்தும் பாவங்கள் பல பல. இந்த உணர்ச்சிகள் அனைத்தும் மனிதன் பேசத் தொடங்கியதற்கு முன்பே உண்டானவை. எனவே மொழிக்கும் இசைக்கும் முன்பே நடனம் இருந்திருக்கிறது என்று நாம் அறிகிறோம். பின் பல கலை நுணுக்கங்களோடு இணைந்து நடனம் ஒன்று சாத்தியமானது. இதோ நவரசம் உங்களுக்காக. நவரச நிலையே நாட்டிக கலையே எவரையும் கவரும் ராமனில் கதையே நவரச நிலையே நாட்டிக கலையே எவரையும் கவரும் ராமனில் கதையே நவரச நிலையே நாட்டிக கலையே எவரையும் கவரும் ராமனில் கதையே நவரச நிலையே நாட்டிக கலையே எவரையும் கவரும் ராமனில்
கொடுமையின் மலை போல் தாடகை வந்தாள். அடவிகள் நடுங்கிட ஆர்ப்பரித்தாள். கொடுமையில் மலை போல் தாடகை வந்தாள். அடவிகள் நடுங்கிட ஆர்ப்பரித்தாள். கொடுமையில் மலை போல் தாடகை வந்தாள். அடவிகள் நடுங்கிட ஆர்ப்பரித்தாள். கொடுமையில் மலை போல் தாடகை வந்தாள். அடவிகள் நடுங்கிட ஆர்ப்பரித்தாள். இடர்கள் செய்தவளை ராகவன் கொன்றார். உடனே எழுதது நகை சுவையே. இடர்கள் செய்தவளை ராகவன் கொன்றார். உடனே எழுதது நகை சுவையே. வில்லினையேது முனிவரில் பின்னே செல்கையில் ராமல் திருவடி படவும். வில்லினையேது முனிவரில் பின்னே செல்கையில் ராமல் திருவடி படவும். கல்வுருமாறி பெண்ணுருவார தோல்வினை அகழ்ந்தது அற்புத சுவையே. கல்வுருமாறி பெண்ணுருவார தோல்வினை அகழ்ந்தது அற்புத சுவையே. கன்னி மாடம் தனில் கன்னியாம் சீதையை அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். கன்னி மாடம் தனில் கன்னியாம் சீதையை அண்ணனும் நோக்கினார் அவளும் நோக்கினாள். கன்னி மாடுதனில் கன்னியாம் சீதையை அண்ணனும் நோக்கினார் அவளும் நோக்கினாள். கன்னி மாடுதனில் கன்னியாம் சீதையை அண்ணனும் நோக்கினார் அவளும் நோக்கினார். கண்ணோடு கண்கள் கலம் துறவாடிட கணவனில் பிறந்தது காதலில் சுவையே. கண்ணோடு கண்கள் கலந்துறவாடிட கணவனில் பிறந்தது காதலில் சுவையே. தூயவன் ராமன் தொடுத்திடுவானோ துரத்தி செல்லவே உடல் நடுங்கிட ஓடினான். தூயவன் ராமன் தொடுத்திடுவானோ துரத்தி செல்லவே உடல் நடுங்கிட ஓடினான். மாயமான் வடிவினில் மருண்டமாரி மயங்கிக நிலையே பயமெனோ சுவையே. மாயமான் வடிவினில் மருண்டமாரி மயங்கிக நிலையே பயமெனோ சுவையே. தீயவன் ராவணன் வஞ்சகத்தால் நன்னை சீதையை கவர்ந்து சென்றதினார். தீயவன் ராவணன் வஞ்சகத்தால் நன்னை
சீதையை கவர்ந்து சென்றதினார் தீயவன் ராவணன் வஞ்சகத்தால் அன்னை 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 சீதையை கவர்ந்து சென்றதினார் தாகினும் சிறந்த ராமனில் முகத்தில் கனனன சிவனது கோபத்தில் சுவையே தாகினும் சிறந்த ராமனில் முகத்தில் கனனன சிவனது கோபத்தில் சுவையே படுகளத்தில் பழி நாகபாசதான் மடிபதுகில கோபம் எனவே ராமல் படுகளத்தில் பழி நாகபாசதான் மடிபதுகில கோபம் எனவே ராமல் துடிகாய் துடித்தே தோளுர தழுவிக இடத்தினில் எழுதது சோகத்தில் சுவையே துடிகாய் துடித்தே தோளுர தழுவிக இடத்தினில் எழுதது சோகத்தில் சுவையே தந்திரன் இழந்து தனியனாய் நின்ற தசமுக ராவணல் முன்னே சென்று தந்திரன் இழந்து தனியனாய் நின்ற தசமுக ராவணல் முன்னே சென்று இன்று போய் நாளை வாழென சொல்லிய ராமனின் ஆண்மையே வீரத்தில் சுவையே இன்று போய் நாளை வாழென சொல்லிய ராமனின் ஆண்மையே வீரத்தில் சுவையே அன்றைய போரில் வென்றதன் பின்னே அறியவன் விபீஷணன் முடியினில் மகுடம் அன்றைய போரில் வென்றதன் பின்னே அறியவன் விபீஷணன் முடியினில் மகுடம் அன்புடன் அருளிய ராமனில் விழியில் கண்டது கருணையில் சுவையே கல்புடனருளிய ராமனில் விழியில் கண்டது கருணையில் சுவையே கருதிய காரண காரியம் முடிந்ததோ களிப்பினால் ராம அயோத்தி மாநகரில் கருதிய காரண காரியம் முடிந்ததோ களிப்பினால் ராமன் அயோத்தி மாநகரில் அதிகனை ஏறிடவும் மகுடவும் சூடவும் மறைவது கண்டது சாந்தத்தில் சுவையே அரிகனை ஏறிடவும் மகுடவும் சூடவும் மறைவது கண்டது சாந்தத்தில் சுவையே
ஸ்ரீராமனில் சாந்தத்தில் சுவையே ஜெயராமனில் சாந்தத்தில் சுவையே ஸ்ரீராமனில் சாந்தத்தில் சுவையே ஜெயராமனில் சாந்தத்தில் சுவையே ஸ்ரீராமனில் சாந்தத்தில் சுவையே ஜெயராமனில் சாந்தத்தில் சுவையே ஸ்ரீராம் 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 ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் திரு சக்திவேல் முருகானந்தம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திலகாவின் அம்மாவும் அப்பாவும் இப்பொழுது அவர்களுக்கு பெருமை சேர்க்கிறார்கள். இப்பொழுது திரு கோமதி நாயகம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இப்பொழுது வயலின் வித்வான் திரு என் சிகாமணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். புல்லாங்குழல் ஸ்ரீ சங்கரப்பிள்ளை சுனில்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற ஔவையின் கூற்றை கடைபிடித்தாள் திலகா. தன் பெற்றோரின் வழிகாட்டுதலுக்கு இசைந்து தன் நடனப் பயணத்தை அறியா பருவத்தில் தொடங்கிய திலகா நாட்கள் செல்ல செல்ல குருவின் வழிநடத்தலுடன் நாட்டியத்தின் மீது தீராத மோகம் கொண்டார். கடந்த 3 ஆண்டுகளில் திலகா நாட்டியத்திற்காக அர்ப்பணித்தது சொல்லில் அடங்காது. எத்தனையோ மணி நேரம் திலகாவின் முயற்சி திருவினையாக்கியது. அவரது விடாமுயற்சியும் பணிவன்பும் இன்று அவளை ஆன்றோர் இருக்கும் சபைக்கு அழைத்து வந்துள்ளது. தாய்க்கு தாயாக, தோழிக்கு தோழியாக அன்பையும் அரவணைப்பையும் பொழிந்து அவளை இன்று மேடையில் பார்த்து பூரித்து நிற்கும் திலகாவின் தாயார் திருமதி மீனாட்சி அருணாச்சலம் மற்றும் அவரது தந்தை திரு அருணாச்சலம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் ஒரு சில வார்த்தைகள் கூற. Hello everybody. Little did we expect that we would be here standing today in the midst of all of you, confidently delivering a thank you speech. I knew from day one that the only thing I had in my hand was Tilaga's ability and the confidence of Madhya Aunty that Tilaga is ready to perform her Arangetram.